ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து இந்தியாவில் 60 ஆண்டுக்கு பிறகு வரலாறு படைத்திருக்கிறோம். விவசாயிகளுக்கு 20,000 கோடி நிதி வழங்கிய பிரதமர் மோடி பேச்சு. சூப்பர். விவசாயி எப்பயும் காப்பாற்றுங்க. பிகாஸ் அவங்க தான் நாட்டோட முதுகெலும்பு. அஞ்செட்டியில் சாலையில் சுற்றித் திரிந்த காட்டு யானை பார்சலில் போதைப்பொருள் வந்துள்ளதாக கூறி மிரட்டி தனியார் நிறுவனம் ஊழியரிடம் 20 லட்சம் மோசடி. பார்சலில் தனியார் நிறுவனம் ஊழியரிடம் 20 லட்சமா? எப்படா தனியார் நிறுவனம் ஊழியருக்கு எப்படா 20 லட்சம் இருக்கும்? என்னடா முட்டாத்தமா பேசிட்டு இருக்கீங்க, முட்டாப்பலி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆத்தூர் அருகே இன்ஸ்டாகிராம் காதலருடன் படிக்கும்போதே சிரிப்பா இருக்கு. ஆத்தூர் அருகே இன்ஸ்டாகிராம் காதலருடன் தோழிகள் வீட்டை விட்டு ஓட்டம். தோழிகள்லாம் அப்ப அட பாவிங்களா, 17 வயசு சிறுமிங்களா? என்ன நடக்குதுன்னு கதையை நான் சொல்றேன் கேளுங்க. ஆத்தூர் அருகே இன்ஸ்டாகிராம் காதலுடன் தோழிகள் வீட்டை விட்டு ஓட்டம். அதாவது வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடி போனவங்களை பிடிச்சி வச்சு போலீஸுக்காரங்க என்னம்மா நீ பண்ணதான் தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பெட்ரோல் அமைச்சிருக்காங்க. பெட்ரோல் நான் போக மாட்டேன், இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு அவன் தான் வேணும், அதாவது காதலர்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்ரோல் கூட போக மறுத்துருக்காங்க. அதனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஒழுங்கா நீ போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் சேருன்னு சொல்லி 2 பேர்த்தையும் மனநல காப்பகத்தில் அட்மிட் பண்ணிட்டாங்க. சேலத்தில் சோகம். பங்கு சந்தையில் பணத்தை இழந்த வாலிபர் தற்கொலை. பங்கு சந்தையில் பணத்தை இழந்து எதுக்குடா தற்கொலை பண்ணணும்? முதல் எதுக்குடா பங்கு சந்தையில் பணம் போடணும்? பணம் போடலாம். பங்கு சந்தையில் 2 இருக்குங்க. ஒன்று ட்ரேடிங், ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பங்கு சந்தையில் பண்ணுங்க, ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஓகேவா? ட்ரேடிங்கிறது எப்படியா இருந்தாலும் லாஸ்ட்டில் தான் போய் முடியும். ஆத்தூர் அருகே தனியார் பள்ளி வேன் தலைக்குப்புற கவிழ்ந்தது. மாணவ மாணவியர் 15 பேர் படுகாயம். இந்த டிரைவரை பிடிச்சி ஒரு 2 வருஷம் ஜெயிலில் வச்சிருக்கலாம், தாராளமாக வச்சிருக்கலாம். ஏடா குழந்தைங்க ஓட்டுற வேணா நீ கவிழ்ற அளவுக்கு இது பண்ணியிருக்கனா என்னடா? அடுத்து வேற என்ன நியூஸு? சாகச ரீல்ஸ் வீடியோ எடுக்க ரயில் மீது ஏறிய கல்லூரி மாணவர் மின்சாரம் தூக்கி பலி. ஏடா தற்கொலை தாயொலிங்களா? அங்கே போர்டுலேயே அவன் போட்டிருக்கான்ல 25,000, அதாவது 25,000 வாட்ஸ் பவர்னு. ஏடா 5 வாட்ஸுக்கே உருமுண்டா, 25,000 நீ உருவாயிருவடா. என்னடா செத்து தேவையில்லாமல் செத்துருக்கேடா. ஏழை மின்வெளி தாக்கி காட்டு யானை சாவு. ஓ மை காட், ஏடா அது ஏன் போகிற இடத்துக்கு எங்கடா மின்வெளி போட்டு வச்சிருக்கீங்க? சென்னையில் நடந்த பரிதாபம். ஆந்திர எம்பி மகள் ஓட்டிய சொகுசு கார் மீது மோதி வாலிபர் பலி. நடைபாதையில் தூங்கியவருக்கு நேர்ந்த கதி. இங்கே பார், நான் சொல்கிறேன், இந்த அம்மா மேலேயும் தப்பு தான், இது ரெகுலராக நடந்துட்டுருக்கு. நீங்கள் எதுக்குடா நடைமேடையில் தூங்குறீங்க? நடைமேடையில் அவங்க பண்ணது தப்பு தான். நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. நடைமேடையில் தூங்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சப்வே இருக்கும்ல, அங்கே போய் நிம்மதியாக தூங்கலாம். ஏன்னா திருட்டு பையன்தான் போவோம், வேறு என்னங்க? இங்கே படுத்து தூங்கி உயிரை போயிடுச்சு தேவையா? இது சொகுசு கார் இவங்க ஓட்டினா மட்டும் இல்லை, லாரி பிரேக் டவுன் ஆனாலுமே இந்த பிரச்சனை நடக்கும். அதனால் யாரும் நடைபாதையில் யாரும் தூங்காதீங்க. நடைபாதையில் நடக்க மட்டும் பயன்படுத்துங்கிறதான் ஓப்பனாக சொல்கிறேன். ஓகேவா? எனக்கு தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. சேலம் அருகே விபத்து. கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து சிறுவன் பலி, 2 பேர் படுகாயம். தாரமங்கலத்தில் 2 குழந்தைகளின் தாயை திருமணம் செய்த வாலிபர் பாதுகாப்பு. ஏன்னா 2 குழந்தை வச்சிருக்க பொண்ணு எதுக்குடா கல்யாணம் பண்ண? ஓகே, என்னன்னு நம்ம தெளிவாக படித்தாதான் புரியும். இரக்கம் காட்டியது தவறா? பிஸ்கெட் போட்ட சிறுவனை கடித்து குதிரை. தெருநாய்க்கு இரக்கம் காட்டியிருக்க பரவாயில்லதான், ஆனால் இப்படி ஆயிப்போச்சே குமார். சமையல் எண்ணெயில் அழுகிய எலி. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் ஆஸ்பத்திரியில் அனுமதி. ஏண்டா எண்ணெயில் எலி விழுந்து அழுகி கிடக்கிறது கூட யாரும் நீங்கள் பார்க்காம சமைச்சுட்டு இருக்கீங்க? மொரட்டு பதற வைக்கும் சம்பவம். இளம்பெண் நடுரோட்டில் கொடூரமாக தாக்கி கொலை. காதலன் வெறிச்செயல். காதலிச்சிட்டு பொண்ணு இது ஏமாத்திருப்பான், பையன் ஏதோ ஒரு கோபத்தில் போட்டு தள்ளியிருப்பான், இதுதான் நடந்திருக்கும். மராட்டியத்தில் காதலன் கண்ணே. 3 அடி பள்ளத்தில் காரில் உருண்டு இளம்பெண் பலி. வானில் தோன்றிய வானவில். மழை பெய்து ஓய்ந்த பிறகு ஒய்யாரமாக காட்சியளிக்கிறது இந்த வானவில். இதனை மக்கள் கண்டு ரசித்துடன் செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இடம் சேலம் மாவட்டம் தேவூர். நீங்கள் என்னடா வானத்தில் வானவில் காட்டுறீங்க? எங்கள் ஊர் பாத்ரூம்க்கு வாங்கடா, எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு பப்ளிக் டாய்லெட்டுக்கு வாங்கடா. 1000 வானவில் நான் காட்டுறேன்டா.
நடிப்புக்கு மொழி பேதம் இல்லை. நடிப்புக்கு எதுக்கு மொழி? ஏய், நல்ல படத்துக்கு சொல்கிறேன்டா. கவர்ச்சியில் எல்லை மீறுகிறேனா? ராஷ்மிகா விளக்கம். ஓகே, ராஷ்மிகா விளக்கத்தை கொஞ்சம் விளக்கமாக படிச்சிருவோமா? தமிழக பிரபல நடிகையாக இருக்கும் ராஷ்மிகா மந்தனா. இது ராஷ்மிகா சொன்ன மாதிரி தெரியலையே. தெலுங்கு ஹிந்தியும் பிஸியாக இருக்கிறார். இந்த நடிகை ஆரம்பத்து பிறகு கவர்ச்சியாக தனி புகைப்படம் எடுத்து வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். தற்போது ராஷ்மிகா வெளியிட்ட கவர்ச்சியான புகைப்படம் சர்ச்சைக்குள்ளாகி ரசிகர்கள் புகைப்படம் எதிராக கருத்து தெரிவித்துள்ளனர். போதும், கவர்ச்சியில் எல்லை மீறிவிட்டார் என்று சிலர் விமர்சித்துள்ளனர். இதற்கு பதில் அளித்த ராஷ்மிகா மந்தனா கூறும்போது, ரோம் நகரில் இருப்பவர்கள் ரோமங்கள் மாதிரி தான் வாழ வேண்டும். இது பெரியவர்கள் சொன்ன வாக்கு. நான் அதை கச்சிதமாக கடைபிடிக்கிறேன். பாலிவுட் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிதான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வாய்ப்புகள் வரும். ஆனால் நடிகை கவர்ச்சி எனக்கென சில எல்லைகள் உள்ளன. அவற்றை எப்போதும் மீற மாட்டேன். எந்த மொழியில் நடித்தாலும் அந்த மொழி பெண்ணாக மாறிவிடுவது எனக்கு பிடிக்கும் என்றார். தமிழ் பொண்ணாக மட்டும்தான் நீங்கள் அப்படி நடிக்க முடியும். ஏய், மற்ற மாநிலங்கிறத தப்பாக சொல்ல, இருந்தாலும் தமிழ் மாநிலங்கிறது கதையே வேற இல்லையா? வைரலாகும் வீடியோ. சாலையோர கடையில் சாப்பிட்ட கீர்த்தி சுரேஷ். நாங்கள் மட்டும் என்ன சன்னுக்கு போயடா சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்களும் சாலையோரத்தில் தான் சாப்பிட்ருக்கோம். கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பணம் இருந்தால் யாரும் இந்த மாதிரி நட்சத்திர வீடு தான் தங்குவாங்க, நட்சத்திர ஏரோப்ளேன் தான் போவாங்க, அவங்களே எதுக்கு கீழே உட்காந்து சாப்பிட்ணும், எதுக்கு ரோட்டோரத்தில் சாப்பிட்ணுங்கிற ஒரு கதையை சொல்லுவாங்க. எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே தான் சாப்பிடுவாங்க. புரியுதா? அது எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஓகேவா? ஏய், பில்கேட்ஸ்னு ஒரு மனுஷன்டா. நம்ம டோலி சாய்க்கு வந்து டீயை குடிச்சிட்டு போயிருக்கேன் அந்த வடக்கன்ட்ட. கோபி அருகே பரிதாபம். வாளி தண்ணீருக்குள் தவறி விழுந்த குழந்தை, 9 மாத குழந்தை சாவு. ஏய், ஏடா 9 மாத குழந்தைக்கு நடக்கவும் தெரியாது, தவளை கூட தெரியாதுடா. அந்த குழந்தைய போய் எனக்கெல்லாம் ஏய், பெட்ரோல் மேலே மிஸ்டேக்டா. இதை நான் படிக்கணும்னா வேற. என்னடா டேய், ஒரு 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 குழந்தைய பார்த்து கூட உணர முடியல. அப்படி என்ன மைத்துக்கிட குழந்தைய பார்த்துக்கிறீங்க? உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால தான் டக்குன்னு நான் படிக்கிறேன். பார்த்துக்கங்க, ஒழுங்காக வீடியோவை பார்த்துட்டு போங்க. விளையாட்டு செய்திகள். சோயஸ் பிரின்சஸ் அணி வெற்றி. அப்படியா? தான் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் சூப்பர் 8 சுற்றுக்கு இன்று தொடக்கம். வெஸ்ட் இண்டீஸ் அணி 4வது வெற்றி. ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியது. இந்திய ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய துப்பாக்கி சூடு அணி அறிவிப்பு. பயிற்சிக்காக பதவி கம்பீரிடம் கிரிக்கெட் வாரியம் நேர்காணல். ஓகே, டன். கம்பீர் ஐயா மட்டும் கிரிக்கெட்டில் வந்து நம்மளோட ஹெட் கோச்சாக வந்தார்னா இந்தியா மரண காட்டும். 11ஆவதாக இறங்க உடனே பேட்ஸ்மேனாக தான் ஆடுவான். பார்த்துக்க, ஜாக்கிரதையாக இருந்துக்க. கோலி உனக்கு தான். ஓகே கைஸ், டேக் கேர். எல்லோரும் எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நல்லா இருக்கீங்களா? மறேன். பாய்.